அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம்மா. செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தவேகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தும் என்கிற கருத்தினை திரு ஷபீர் முன்வைத்திருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அதிமுகவை பொறுத்த மட்டும் விலகி இருக்கிறாங்க. அதாவது ஓபிஎஸ்ஓ தினகரன் உட்பட சொல்றேன், சசிகலா செங்கோட்டையன் எல்லாம் விலகி இருக்கிற அந்த சூழல்ல அதிமுக ஏற்கனவே அது பலவீனமா தான் இருக்குன்றது உண்மை. அது கடந்த பார்லிமெண்ட் தேர்தலும் அதுதான், ரிசல்ட்ஸும் அதுதான் நம்ம சொன்னதை நம்ம பார்த்தோம். அந்த பலவீனமான அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனுடைய நோக்கமா இருந்தது. அதுக்காக தான் அவர் குரல் கொடுத்தார். அந்த குரல் கொடுத்ததுக்காக தான் அவர் நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தினகரன் ஓபிஎஸோட பிரஸ்கான் வச்சதுனாலதான் அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டார். இத்தனைக்கும் பாஜக தலைவர்களும் சந்திச்சு ஒற்றுமைக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கேன்னு செங்கோட்டையன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தார். போன வாரம் வரை அதை சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம பார்த்தோம். நம்ம எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்காரு. பலவீனமா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் யாரையும் விலக்கினவங்க யாரையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்றத அவர் தெளிவா இருக்காரு. அது எந்த ஒரு தைரியத்துல அவர் எந்த எதிர்பார்ப்புல அப்படி தைரியமா இருக்காருன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அந்த அடிப்படையில இப்போ மீண்டும் எடப்பாடியோட இணைந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்த செங்கோட்டையனுக்கு இனிமே இருக்காது. எடப்பாடி அந்த அளவுக்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அவர் வச்சாருன்றதை நம்ம பார்த்தோம் கடந்த காலத்துல, ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி. இனிமேல் அவர் இணைந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ஓபிஎஸும் மீண்டும் சேருவதற்கான பலமுறை வேண்டுகோள் விடுத்து விட்டார். எடப்பாடி அதை கேட்கறதாவும் இல்லை. அப்போ தினகரன் ஒரு கட்சி வச்சிருந்தா கூட அவர் என்டிஏலேருந்து வெளியில வந்துட்டார். இப்போ செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் தாவேக்கால சேர்றதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எனக்கு இன்னும் தாவேக்கால இப்படிப்பட்ட அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி, பல தேர்தல்களை சந்தித்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், அரசியல் அமைச்சராக இருந்தவர். அவருக்கு அங்க தாவேக்கால உள்ள என்விரான்மெண்ட், அந்த சூழல் இவருக்கு ஒரு ஃபிட் ஆகிறதுக்கான ஒரு இடமா இருக்குமா, அங்க போய் ஜெல்லாக முடியுமா அப்படின்றது ஒரு ஜென்சி இளைஞர்கள் இருக்கிற ஒரு கூட்டமா விஜய் கட்சி இருக்கிறப்போ இவர் தலைமுறை இடைவெளி காரணமாக இவர் அங்க போய் செட் ஆக முடியுமா, ஜெல்லாக முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இவருடைய அனுபவத்தை அவர் அவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனாலும் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு, இவர் தனியா போய் அங்க சேருவாரா? ஏன்னா தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா எடப்பாடியை அரசியல் ரீதியா வீழ்த்தணும், அதுக்கு விஜயோட சேரணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அணியா சேரணுமா இல்ல தனியா போய் சேரணுமான்ற ஒரு பாயிண்ட்ல இன்னும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தான் எனக்கு கிடைத்த தகவல்கள் சொல்கின்றன. நாளைக்கு செங்கோட்டையன் தனியா போறாரா இல்ல எலெக்ஷன் போது ஓபிஎஸ் தினகரனோட சேர்ந்து ஒரு அணியாக போகிறாரா என்பது அந்த விவாதம் அவங்களுக்குள்ள இன்னும் முற்று பெறாத ஒரு விஷயமா இருக்கிறதா நான் ஒரு தகவல் கேள்விப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி செங்கோட்டையன் போய் அங்க தனியா இறஞ்சாருன்னா அது அதிமுக தாவேகா இங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கு முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நிலைமையில அது கொண்டு போய் விடும் என்பது என்னுடைய கருத்து. அதே சமயம் விஜய் உரிய மரியாதையும் கௌரவமும் கொடுத்து செங்கோட்டையன் கட்சியில நடத்துவாரா, வழி நடத்துவாரா, இவர் வழி நடத்துறதுக்கு அவர் இவரோட ஆலோசனைகளை கேட்டு நடப்பாரா, உரிய கௌரவமும் அங்கீகாரமும் கிடைக்குமான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த விஜய் கட்சி நடத்துற சூழல் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால செங்கோட்டையன் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளை அங்க எதிர்கொள்வார் என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இருந்தாலுமே அவங்க கூட்டணியாக சேருவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்சியில் இணைவது என்பது ஒரு எனக்கே ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்கு. நாளைக்கு அவர் சேர்ந்த பிறகுதான் நம்ம இன்னும் உறுதியாக பல விஷயங்களை சொல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தவேகாவில் இணைய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இப்ப நீங்க குறிப்பிடுறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதிமுக ஒன்றிணைவதற்கு? அவரு மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஏன்னா மாற்றிக்கொள்வது என்றால் அவர் ஏற்கனவே பாஜக பிரஷர் பண்ண போதே மாற்றிருக்கலாம். பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாஜக என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதிமுகவை வலுப்படுத்துங்க, வரப்போற எலெக்ஷன் சந்திக்கணும்னா நமக்கு கூட்டணி கட்சிகள் யாரும் இதுவரையும் வராது இருக்காங்க, அதனால நம்ம கட்சியை பலப்படுத்திட்டு கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொன்ன போது அவரு எடப்பாடி அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார். விலக்கப்பட்டவர்களை நானாக சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனால எடப்பாடி மனது மாறுவதற்கான வழி இல்லை. ஆக்சுவலா அவர் இதே நிலைப்பாடோட தான் தேர்தலை சந்திக்க ஒரு ஐடியால அவர் இருக்கார். அவருக்கு என்னன்னா, தேர்தலில் சப்போஸ் தோல்வி அடைஞ்சா உள்ள புதுசா வரவங்க விலக்கப்பட்டவங்க வந்தா அவருடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வரும்னு அவரு பயப்படுறார். அந்த ஆளுமை அவர் அவரோட ஆளுமை மேல அவருக்கே சந்தேகம் இருக்கிறதுனால விலக்கப்பட்டவர்களை சேர்க்கறதுக்கு யோசிக்கிறார். அதனால இனிமே அவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால இவங்க தனியா தன்னுடைய அரசியலை பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் இருக்கு. அவங்க நோக்கம் என்னன்னா, எடப்பாடி எந்த விதத்திலும் ஒரு அரசியல் ஏற்றம் அடையக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனால அதுக்கேற்றபடி அவங்க தன்னுடைய அரசியலை அமைத்துக் கொள்வார்கள். அதனாலதான் விஜய் கூட இணையறாங்க. அதிமுகல இருந்து மேலும் பலர் விஜய் கூட இணைவாங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பதனுடைய கருத்து. ஏன்னா
தேர்தலை நோக்கி போற சமயத்துல சின்னம் வந்து எடப்பாடி கையில இருக்கும்போது அங்க பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்களோ மற்றவர்களோ இந்த சமயத்துல அவரை விட்டுட்டு வருவாங்களா தோணல. ஒரு தேர்தலுக்கு அப்புறம் கட்சி என்ன மாதிரியான ஒரு வெற்றி அல்லது தோல்வியை சந்திக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த கட்சியுடைய எதிர்காலம் அல்லது இப்போ எடப்பாடியுடைய எதிர்காலம் அமையும் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு